நல்ல எதிர்காலத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, ஏன்னா நல்ல உள்ளங்களுக்கு தாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. நன்மையாகவே இந்த கணிப்புகள் அத்தனையும் உங்களுக்கு வந்து சேருதுங்க. எல்லா விதத்திலும் இனி மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் இது நாள் வரைக்கும் வந்த கஷ்டமாக இருக்கட்டும், ரொம்ப சோதனைகளாக இருக்கட்டும், வேதனைகள், அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்ததாக தாங்க இருக்குது. எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்டு கடைசியில் எக்ஸாம்னு ஒன்று எழுதுகிற மாதிரி நீங்கள் இப்போ செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே உங்களுடைய பாதைகள் எல்லாமே முன்னேற்றத்திற்கான வழிவகையாக இருக்குதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிட்டீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு வெற்றி பாதைகளாக அமையுதுங்க. இந்த பதிவானது கடகராசிக்காரர்களின் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் எப்படி மாற்றப்போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது கடகராசியில் எந்த வயதினர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, காலேஜ் போகிறவங்க, எந்த மாதிரியான கடகராசிக்காரர்களாக இருந்தாலுமே எல்லோருக்குமே பொதுவான பதிவாக, பொருத்தமான பதிவாக இது இருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக என்ன உங்களுக்கு தேவையோ அதை நான் சொல்லும் விதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 48 நாட்களுக்குள் பல மாற்றங்கள் ஏற்படுங்க. ஏன்னா தனி மரமாக, தனியாக, எல்லாரிடமும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக கடகராசிக்காரர்கள் எல்லாரிடத்திலுமே நிற்கிறாங்க. நிறைய பேர் கடகராசிக்காரர்கள் எல்லாத்தையும் விரக்தியிலே வெறுத்துட்டாங்க. யாருமே வேணாம் சாமின்ற அளவுக்கு அவங்க மனது அந்த அளவுக்கு மாறி போய் இருக்குதுங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கூட இருக்கிறவங்களால தான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்படிப்பட்டதுனால் நிறைய இடங்களில் மற்றவர்களாக பல சங்கடங்களை அவங்க அனுபவிச்சதுனால யார் பேர்லேயும் இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாரையும் எளிமையாக நம்பினாங்க, எல்லாரையும் நம்பினாங்க. சாதாரண விஷயமா இருந்தாலும் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கிட்டாங்க. அதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏமாற்றம், தோல்வி, அவமானம், முதுகில் குத்தனது, இதையெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ எனக்கு யாருமே வேணாம், நல்லவங்களோ கெட்டவங்களோ நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், ஆளை விட்டால் போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ கடகராசி. இப்படிப்பட்ட கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக உங்களுக்கு இருக்குது, இதற்கு மேல் எப்படிப்பட்ட வாழ்க்கை மாற்றம் ஏற்பட போகுது, இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. நம்பிக்கையோடு பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் செல்ல முடியும். எது ஒன்றும் நம்பிக்கை தாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பாமல் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் உங்களுக்கு செயல்படாது, பலன் கிடையாது. நம்பிக்கை இருந்தால் மட்டுமே ஒருவர் வாழ்க்கையை எப்படி வேணாலும் திசை திருப்பி அதை சரியான வகையில் நம்ம எடுத்துட்டு போகலாம். அதனால் நம்பிக்கையோடு இந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். அஷ்டமச்சனியால் பல இடங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. பல இடங்களில் பல மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கடகராசிக்கெல்லாம் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக நல்ல இடத்துல இருந்தாலும் மற்ற வேறு சில பிரச்சனைகள், ரொம்ப கர்ண கொடூரம்னு வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுமைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சனி பகவானின் தாக்கங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இதை கடந்த பதிவுகளே பல இடங்களில் நான் உங்களுக்கு இப்படி தான் சொல்லியிருக்கேங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தவங்க நீங்கள் தான். உங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனைன்னா கூட அது பிரச்சனை எப்படியா நம்மளால தான் ஏற்றுக்கலாம். ஆனால் உங்களால் பிரச்சனைகள் இல்லாமல் பலரால் சோதனையோ வேதனை, கோர்ட்டு கேஸ் போனவங்களாம் நிறைய பேருங்க. சுற்றி இருக்கக்கூடியவர்களால், உறவினர்களோ நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ யாருன்னே தெரியாதவங்க கூட பிரச்சனை பண்ணி போயிருப்பாங்க. காரணமே இல்லாமல் பல சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அன்றைய பொழுது, அன்றைய தினம் எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். மனதளவில் நிறைய பாரத்தை ஏற்றிக்கிட்டீங்க, மனபாரம் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க, சிறப்பான காலமாக இருக்குது. நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்திக்கும் பொழுது அது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த 48 நாட்கள் ஒரு மாதிரி நல்ல அமைப்பான காலகட்டத்தில் இருக்குதுங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் பல சிக்கல்களை பல பேர் சந்திச்சிருந்தாலும் அந்த சிக்கல்கள்லேருந்து நீங்களாக இப்போ விடுவிச்சுக்குவீங்க. இது மற்றவங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா நான் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா உங்களால் எல்லாமே முடியும், உங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதியானவர்கள் நீங்கள்.
மற்றவங்களால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்களே அவசரம், மற்றவங்களால நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்ததும் கிடையாது, வாழவும் முடியாது. ஏன்னா யாரும் உங்களை ஒரு மேலோங்கி நிறுத்தி பார்க்கறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். நல்லா சிந்திச்சு பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு யாரால பாதிப்பு வந்திருக்குன்னு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு இனிமேலாவது அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி உங்களை தூக்கி விடுவாங்களான்னா நிச்சயமாக மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் மெயினாக வர்றதே பிடிக்காது. சொல்லப்போனால் நீங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் கூட இருக்கிறவங்க. அது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கணிக்கும் பொழுது பல பிரச்சனைகள் தன்னால் உங்களுக்கு வந்து சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடகராசியில் நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு மோகங்கள் ஜாஸ்திங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு செல்லணுன்ற எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது நல்ல ஒரு இதுதான், உங்களுக்கு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு நல்ல சரியான வழிவகை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் தாங்க மேலோங்கி நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதியானவர்கள் தான். இது நாள் வரைக்குமே அந்த வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க, கிடைக்காம இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லபடியாக இருக்குதுங்க. சந்தோஷத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. மனதில் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு உங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். எல்லா விதத்திலும் கடவுள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பார். நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கார். என்னங்க நீங்கள் இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கேன், இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா இருப்பேன்னு சொல்கிறீங்க, சூப்பராக இருப்பேன்னு சொல்கிறீங்க, வெளிநாடு பயணம் உங்களுக்கு செல்லுபடி ஆகும்னு சொல்கிறீங்க, என்னென்னவோ சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். நிச்சயமாக நம்பி தாங்க ஆகணும். இதை கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மற்றவங்களுக்கு சொல்கிறது எப்படி உங்களுக்கு செட் ஆகலைன்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறது உங்களுக்கு 99% முக்கியமாக செட் ஆகிடுங்க. கவலையே படாதீங்க. கடகராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, எப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, நான் இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இதை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் எண்ணத்தை நீங்கள் கற்பனையாகவே வளர்த்துட்ருப்பீங்க. ஆனால் அது கற்பனையாகவே போயிடுச்சே நிறைய முறை நீங்கள் கலங்கியிருப்பீங்க. அந்த கற்பனைகளுக்கு எல்லாம் வடிவம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இதுதாங்க. எல்லாமே உங்களுக்கு உங்கள் எண்ணம் போல் வாழ வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அது எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் சரியான மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அதே போல் எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுதுங்க. அது அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு துரதிர்ஷ்டம் கூட நினச்சிக்கோங்க. அது ஆனால் பகுதின்னு பார்க்கும்பொழுது 3/4 பங்கு அதிர்ஷ்டத்தையும் 1/4 பங்கு துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அதை நீங்கள் விளக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். ஒரு சில விஷயங்களை நீங்கள் தாங்க துரத்தி விடணும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எப்படியோ சமாளித்து நெளிஞ்சு மேலே எழும்பி வந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பிரச்சனை, இந்த சனி பகவான் தாக்கத்தாலேயே உங்களுக்கு பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் தோண்டே போயிட்டாங்க. நிறைய சிக்கல்கள், படாத பாடு, சொல்ல முடியாத கஷ்டம். ஆனால் அதுலேயும் நீங்கள் எப்படியோ ஒரு வகையில் முன்னேறி வந்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஏன்னா தடுமாற்றமும் குழப்பங்களும் இருந்தப்போ கூட உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழணுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. கடகராசிக்கு பார்க்கும் பொழுது இப்போ செவ்வாய் பகவானால் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. செவ்வாயை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முழு சுபகிரகம் கிடையாது. ஆனால் அவராலேயும் நிறைய நன்மைகள் ஏற்படும். அதுதான். ஏன்னா இப்போ குரு பகவான்லாம் சுபகிரகம் சொல்லுவாங்க. குரு பகவான், சூரியன், புதன் அவங்க வந்து சரியான அமைப்பில் இருந்துட்டாலே வந்து பெரிய மாற்றம் ஏற்படும் சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாய் பகவான் வந்து ஒரு 45 நாட்களுக்கு மட்டும்தான் ஒரு ராசியில் இருப்பார். அப்படியே பெயர்ச்சி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவரோட பலன் வந்து சுப பலன், பெரிய சுப பலன் கிடைக்காது. ஆனால் அவரும் சரியாக இருந்தால்தான் முழுமையான சுப பலன் கிடைக்கும். இருந்தாலுமே கடகராசிக்கு வந்து இது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் இருக்குதுங்க. ஒரு சந்தோஷமான செய்திகளை சொல்லக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவான் இருக்கார். ஏன்னா வேலைகளை சரியான அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறார். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து செவ்வாய் பகவான் கொடுக்குறார். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்க. ஏன்னா கடகராசிக்காரர்களுடன் பழகக்கூடியவர்கள் அத்தனை பேராலையுமே பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க.
நான் சொல்லக்கூடியது உண்மையா என்னன்னு நல்லா சிந்திச்சு பாருங்கள். யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். எத்தனை பேருடன் பழகி இருந்தாலும் அத்தனை பேருமே உங்களுக்கு ஒரு துளி அளவுக்குனா நல்லது பண்ணியிருப்பாங்களா? நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா ஏற்றுக்கிற மனப்பக்குவம் மற்றவங்களுக்கு இருந்துச்சான்னு பாருங்கள். இது நான் சொல்கிறத உங்களால் மறுக்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பல சிக்கல்களையும் கஷ்டத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதே போல் பெரும்பாலான கடகராசிக்கு உறவுகளால் ஒரு பிரச்சனை, நண்பர்களால் ஒரு பிரச்சனைன்றதை விட கூட பிறந்தவர்களால் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. பெரிய பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க கிட்ட கூட ஒரு பிரச்சனைனா விலகி வந்துடலாம். ஆனால் உடன் பிறந்தவர்களுடன் உங்களால் விலகவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் சொத்து பிரச்சனைலாம் செம பெரிய பிரச்சனையெல்லாம் போயிருக்கும். கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அப்படியே ஒரு மாதிரி ஒரு நிலைக்குலைச்சா மாதிரியான அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு நிலையான அமைப்பு இல்லாமல் அப்பப்போ இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுன்னு பேசக்கூடிய ஆட்களாகவே உங்கள் உடன் பிறந்தவர்கள் நடந்திருப்பாங்க. இன்றைக்கி இதோட பிரச்சனை முடிஞ்சிரும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவங்களும் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. மறுநாள் மறுபடியும் வேறு ஒரு பிரச்சனை ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு ஃபேஸ் பண்ணவே முடிஞ்சிருக்காது. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறதுனே தெரியாமல் நிறைய இடத்துல தவிச்சு போயிருப்பீங்க. இதுவும் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்பட்டிருக்கும். அதே அளவுக்கு உடல் பாதிப்புகளும் நிறைய பேருக்கு இதனால் சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் சரியான அமைப்பில் இல்லைன்னும் பொழுது சில பேருக்கு என்ன ஆகும்னாக்கா, உடன் பிறந்தவர்களால் அந்த இரத்த பந்த உறவுகளால் பல சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு இப்போ செவ்வாய் நல்லாவே இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இன்னமும் உங்கள் உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வரலை அப்படின்றவங்களுக்கு இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. நிறைய விஷயங்களை இப்போ எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான வழிவகையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா இந்த இரத்த பந்த உறவுகளால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதோட கண்டினியூட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் பல இருந்தாலும் ஏதாவது சரியாயிடும், ஆண்டுகள் போயிடுச்சு, கொஞ்சம் மாறும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்குதுங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஏதாவது பேசும்பொழுது கூட உங்கள் பக்கம் தவற திருப்பி விட்டுட்டு அவங்க எல்லாருமே உங்களை அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. உங்களை சிக்கலாக்கி விட்டுட்டு நீங்கள் பண்ணது தான் தப்பு, நீங்கள் செய்கிறது தான் தப்பு, உன்னால தான் என் வாழ்க்கையே போச்சுன்னு கூட உங்கள் கூட பிறந்தவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடங்களில் உங்களுக்கு குற்ற உணர்வை அவங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா மேலோங்கி வளராமல் இருக்கணும்னா குற்ற உணர்வை ஏற்படுத்தினா தாங்க முடியும். நீ செஞ்சது தப்புன்னு சொல்லும் பொழுது அந்த தப்பை பற்றி நம்ம யோசிப்போம். நாம் என்ன பண்ணணும் அடுத்துன்னு யோசிக்காத அளவுக்கு அவங்க டேலண்ட்டாக இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருவாங்க. இல்லைங்க, என் கூட பிறந்தவங்களாம் விட்டு கொடுக்குறவங்க தாங்க, அனுசரித்து போகிறவங்க தான் அப்படின்னாலும் வேறு பங்காளிகள் வழின்ற போது சின்ன தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா அவங்களோட உறவுகள் வழிகளில் கூட உங்களுக்கு இதை மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் வளர்ச்சியை பாதிப்படையாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. குற்ற உணர்வுக்கெல்லாம் போகவே கூடாது. ஏன்னா உங்களால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராதுங்க. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் யாருக்கும் எந்த விதத்துலையும் கெடுதலேன்னு நினைக்காதவங்க. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களால் தான் எல்லாம் நடக்குதுன்னும் பொழுது அது உங்கள் மனசுக்கு ஏற்றுக்கவும் கஷ்டம்தான். இருந்தாலும் அதையும் இருந்து நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். ஏன்னா எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் அந்த புரிதலோடு செய்தீங்கன்னா பல இடத்துல உங்களுக்கு சிக்கல்கள் தவிர்த்திடப்படும். இப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் 6ஆம் தேதியில் இருந்து ஜூலை 28ஆம் தேதி வரையுமே உங்களுக்கு அந்த செவ்வாய் தசை அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த 45 நாட்கள் இந்த மாதிரியான அமைப்பு. ஆனால் உங்களுக்கு பெரும்பாலானவை நன்மையாகவே இருக்குது. ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையில் எப்படியாவது கடக்க முயற்சி பண்ணுங்கள். அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறீங்களோ இல்லையோ, சரி பண்ணவே வேண்டாம், விட்டுருங்க. ஒரு சிலதை எதுவுமே பண்ண முடியாது, அதை அப்படியே விட்டுட்டு உங்களுக்கான வழிவகையை மட்டும் பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த 45 நாள் உங்களுக்கு வளமான நாட்கள். அதாவது அந்த 45 நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தணுன்றது இப்போ தான்.
ஏன்னா அந்த அதிர்ஷ்ட காலம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் இனி எதிர்காலமும் உங்களுக்கு நன்மையாக இருக்குங்க. ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தெளிவாகவும் பிரகாசமாகவும் நினைத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. நீங்கள் எப்படி வாழணும்னு நினச்சி நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அப்போ நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ காலங்கள் போக 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 உங்களுக்கு அந்த வாழ்க்கையோட வளர்ச்சி எதுவுமே இல்லாமல் பெரிய பிரச்சனைகளாகவே இருந்திருக்கலாம். அதில் இருந்தே உங்களால் மீண்டு வெளியே வர முடியாத பட்சத்துக்கு இதை மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சி தடைப்படும். அதனால தான் முடிந்த வரைக்கும் உங்களை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட பாருங்கள். எதிரிகள் வலுவடைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு பலம் கொடுத்தாலும் பலமாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் மூலமாக எதிரிகள் உங்களுக்கு பயங்கரமாக எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த கேது பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குறார். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் திருப்பி திருப்பி உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடாது. மனசுக்குள்ளே அதை கொண்டுகிட்டே போகக்கூடாது. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ அதை மாதிரியான ஒரு செயல் தான் இதை நினச்சிக்கணும். இது இன்னும் இப்போ தான் புதுசாக நமக்கு பிரச்சனை வரா மாதிரியே ஒரு சிலவங்க எடுத்துக்குவாங்க. அவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அப்போ தான் முதையாக நமக்கு பிரச்சனை வருதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. தைரியம் வரணும். இந்த டைம் உங்கள் மனசு எப்படி இருக்கணும்னா வைராக்கியமாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனையை சந்தித்த பிறகு அந்த பிரச்சனை மேலே ஏறி நின்று வெற்றியை காண்றதுக்கு வாய்ப்பை தேடணும். அதை விட்டுட்டு மறுபடியுமா பட்டக்காலே போடும் கெட்ட குடியே கெடும்லாம் இருக்குதாங்க பழமொழி. ஆனால் அதெல்லாம் கடக்கணும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பித்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை ஒரு நாள்லேயே 2 நாள்லேயே முடியாது. தொடர்ந்து திருப்பி திருப்பி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பலகீனமாகிக்கிட்டு இருக்க மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் நாம் கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களை நிம்மதியாக வேலை செய்ய விட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விட்டுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். எத்தனையோ இடங்களில் உங்களுக்கான வேலையை உங்களால் செய்ய முடியாமல் மனசுக்குள்ளே அப்படியே ரணமாக இருப்பீங்க. அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் அவமானத்தையும் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களை பற்றி தவறான பரப்புறது, எதாக இருந்தாலும் உங்களை பற்றி தப்பான பேரெல்லாம் சொல்கிறது, உங்களை பற்றி தவறான தகவல்களை பரப்பி பொய் சொல்லி உங்களை இன்னும் அவமானப்படுத்துறதே நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்கே போயிடுவீங்களோ முன்னேறிடுவீங்களோன்னு ஒரு பயத்திலேயே நிறைய பேர் உங்களை பழி வாங்கிட்டு இருந்தாங்க. பொறாமையின் பேரில் பல பேர் உங்களை வளர விடாமல் பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் மீண்டு தான் வந்திருப்பீங்க. இறைவன் மீது ஒரு நம்பிக்கையான ஆட்கள்ன்றதுனால, இறைவன் உங்களுடன் இருந்ததுனால பல இடங்களில் பல சிக்கல்களில் இருந்தாலுமே சில வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கே புரியும், இதை நான் சொல்கிறது உண்மையா, எப்படி இதை உண்மையாக இவங்க சொல்கிறாங்க, எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இந்த மாதிரியான அமைப்புகள் கடகராசிக்கு நடந்தது. ஆனால் இப்போ இந்த 45 நாட்கள் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு மாற்றம் இருக்குது. அந்த 45 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இதை மாதிரியான தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய மாற்றம் ஏற்படும். உங்களோட வேலைக்கு மரியாதை கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், சரியான வழிவகை கிடைக்கும். ஏன்னா கடகராசிக்கு செவ்வாய் பகவானால் ஏதோ ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இது. இது மனதளவில் ஒரு தைரியத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டிய அமைப்பில் இருக்குதுங்க. ஒரு சந்தோஷம் ஒரு வாழ்க்கையில் கிடைச்சாலே நாம் அடுத்த அடிக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எப்பயுமே தோல்வியை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க டக்குன்னு முன்னேற முடியாது, காலம் எடுக்கும். அதை போல தான், ஏன்னா நிறைய சிக்கல்களையும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய தோல்வியும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உடனடியாக மனம் மாறுது, ஆனால் படிப்படியாக மாறுவதற்கான காலகட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. அதே போல் வேலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு வேலை நிரந்தரமான வேலை இல்லாமல் பல பேர் அலைஞ்சிட்ருப்பாங்க. வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை சரியான வேலையாக நமக்கான வேலையாக திருப்தியாக வேலை செஞ்சீங்களானும் கிடையாது. இதை மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான வேலை வருவதற்கான சரியான அமைப்பு இருக்குதுங்க. ஏன்னா மருத்துவம் உங்களுக்கு செலவும் கொஞ்சம் நாளாகவே ஆயிட்டுருக்குதுங்க.
பெரும்பாலான கடகராசிக்கு உடல்நிலை பாதிப்புகள், மன அழுத்தத்தினால, மனக்கவலையினால பெரும்பாலானவருக்கு ஆளே வேற மாதிரி மாறி இருப்பாங்க. நிறைய உடல் பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். மருத்துவ செலவு இது வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகளாலேயே இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் பகவான் இப்போ சூரியன் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஏன்னா நட்பு கிரகம் தான், சூரியனோட நட்பு கிரகமாக இருக்கக்கூடியதான் செவ்வாய் பகவான். அதனால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க. கடகராசிக்காரர்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுங்க. ஏன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா குடும்பத்துலேயும் சரிங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க. அது கணவன் மனைவி இடையே பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேசுங்க. எதை பேசுகிறோம், என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அவங்கள திருத்துறதாவோ இல்லை அவங்களுக்கு புத்தி சொல்கிறதாவோ எதுவும் செய்யாதீங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தோடு பழகுனீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது. இந்த அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அது எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கணவன் மனைவியிடையே நிறைய அட்வைஸ் பண்ணிக்குவாங்க, மாற்றி மாற்றி பேசுவாங்க. இதுதாங்க பிரச்சனையே. ரெண்டு பேருக்குமே எல்லாமே தெரியும், ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லி தான் ஒருத்தவங்க செய்யணும், ஒருத்தவங்க சொல்லி தான் ஒருத்தவங்க செய்யணும்னும் பொழுது அது ஒருத்தவங்கள அடிமையாக்குறத அவங்க மனசுக்குள்ளே தோணிக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் இந்த அட்வைஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க போக்கில் போங்க. உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும், அந்யோன்யம் வரும். இந்த அட்வைஸுன்றது ஈகோ மட்டும்தாங்க வரும். ஏன்னா நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ எல்லாமே உனக்கு தெரியுமான்னு நீங்கள் கேட்பீங்க, அவங்க அதே மாதிரி கேட்பாங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி கேட்கும் பொழுது பிரிவு தான் ஏற்படும். முடிந்த வரைக்கும் பேசும் பொழுது கவனம், பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அட்வைஸ் வேணாம். கணவன் மனைவி இடையே அட்வைஸ் பண்ணிக்கிற இடத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருக்குமே ஏஜ்டாக தான் இருப்பீங்க, புரிதலாக தான் இருப்பீங்க. விட்டு கொடுக்கணும்னு உங்களுக்கும் தோணும், விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் தோணுதுன்னு உங்களுக்கு சில இடங்களில் அதுவும் புரியும். சில இடங்களில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில இடங்களில் நிச்சயமாக விட்டு கொடுத்து தான் ஆகணும். அதுதான் கணவன் மனைவி இடையே இருக்க வேண்டிய புரிதல்கள். இதனால் பெரிய சிக்கலோ பெரிய பிரச்சனையோ ஏற்படாதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரியும். என்ன ஒன்று கூட உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடியவர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அது எல்லாருக்கும் இது நடந்துருமானா அப்படியும் கிடையாது. ஒரு சில வீட்டில் பெரியோர்கள் பிள்ளைகளை சரியான அமைப்பில் கொண்டு போகும்பொழுது இந்த மாதிரியான உறவுகள் உடன்பிறப்புகளுடன் பெரிய பிரச்சனை வராது. அங்கேயும் ஒரு புரிதல் ஏற்படும். புரிதல் இல்லாத பொழுது தான் எல்லா இடத்துலையும் சிக்கல் ஏற்படுறது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான வெற்றியாளருங்க. வெற்றி அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்காது, ஆனால் கிடைச்சால் அது ஒரு நிரந்தரமான வெற்றியாக இருக்கும். இன்றைக்கி ஜெயிச்சிட்டேன் நாளைக்கு தோத்துட்டேன்னா இருக்காது. ஒரு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். ஒரு வெற்றியை நீங்கள் தேடுறதுக்கும் அதை போராடுறதுக்கும் பல முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது உறுதியான வெற்றி, நிரந்தரமான வெற்றி. அது உங்களுக்குரியதாகவே இருக்குங்க. கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இது நாள் வரைக்குமே ஒரு பிரச்சனையில் இருக்க மாதிரியே இருந்திருக்கும். யாரும் உங்ககிட்ட அன்பாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார், உடன் பிறந்தவர்கள், அண்ணன் ஒய்ஃபு, தம்பி ஒய்ஃபு, அப்படி இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட கொஞ்சம் எடைய வச்சு பார்ப்பாங்க. இல்லைனா உங்களை பற்றி பின்னாடி புரளி பேசுவாங்க. உங்ககிட்ட அந்த அந்யோன்யமோ அன்போ உங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பெரிய சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருந்துச்சு. சனி பகவான் தாக்கத்தால் இதை மாதிரியான பிரச்சனைகளும் அடிக்கடிக்கு வந்திருக்கும். உங்களுக்கு யாருமே என்னை புரிஞ்சிக்கலையேன்ற அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருந்திருக்கும். நான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேறாங்களே நிறைய முறை. அதுவே உங்களுக்கு மனபாரமாக இருக்கலாங்க. ஏன்னா நீங்கள் எதை சொல்ல வந்தாலும் எதை செய்தாலுமே அதில் குத்தம் கண்டுபிடிக்கிற ஆட்களாக தான் இருந்திருப்பாங்க. அது அப்படி தான் அமைஞ்சிருக்கும். சூழ்நிலை உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அப்படிப்பட்ட கடகராசி பெண்கள் இப்போ மனசுக்குள்ளே அப்போயே ஒரு வைராகியம் வந்திருக்கும். இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம எப்படியா நல்லா இருந்துருந்தாங்க, நம்ம எது செய்தாலுமே இவங்க தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. முன்னாடி உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா இவங்க எப்படி என்னை தப்பு கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? அதற்கான காலகட்டம் இதுதான். உங்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டம். கடகராசிக்கு பெண்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க. மாற்றம் தரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு.
ஏன்னா இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு சொல்லிட்டு, எத்தனை இடத்துல அவங்க பாதிப்புகளை அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மாறிடுங்க. இப்போ மாற வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, எல்லாமே மாறும். அதே போல் கடகராசி பெண்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரம் தேடிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க. அதே போல் தொழில் ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ தொழிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. அதே போல் தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு தொடங்கிறதுக்கு சரியான அமைப்பு இருக்குது. நல்லபடியாக தொடங்குவீங்க, நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் செய்யும் வேலையை உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது மட்டும் நல்லது. உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் வெளியே சொல்லவே கூடாது. நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அது பழிக்காது, அந்த வேலை ஆகாது. அப்புறம் 45 நாள் கழித்து எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவறாமல் கடைப்பிடிக்கணுங்க. பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப நிதானமாக பேசணும். அதே போல் வீட்டு ரகசியங்கள், வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது. தொழில் ரகசியங்களையும் சொல்லக்கூடாது. இந்த தொழில் ஆரம்பிக்க போகிறேன், அவ்வளோ பொருளாதாரம் போட்டிருக்கேன், இவ்வளோ ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன், அதை எதுவுமே சொல்லக்கூடாது. மற்றவங்களிடம் ஒரு சில விஷயங்களை ரகசியமாக நீங்கள் செய்தால் தான் வெற்றி அடையலாம். அதே போல் கடன் அதிகமாக இருக்குது, நான் எப்படிங்க அடைக்கிறதுனா, கடன் அடைய வேண்டிய காலகட்டமும் இருக்குது, ஆனால் உடனடியாக அடைக்க முடியாதுங்க. கொஞ்சம் காலம் எடுக்க தான் செய்யும். அதே போல் கடனை அடைக்கும் பொழுது காலதாமதம் ஏற்படுத்திட்டாங்க நீங்கள் கடன் அடைக்கணும். 1 நாள் 2 நாள் தள்ளி கொடுங்க. இன்றைக்கி கொடுக்க வேண்டிய 10ஆம் தேதி கொடுக்க வேண்டிய காசு அப்படின்னாலும் ஒரு 12ஆம் தேதி 13ஆம் தேதி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைங்க அந்த தேதியிலே நான் கரெக்டாக கொடுத்துருவேங்க அப்படின்னும் பொழுது அது மேலும் மேலும் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் காலதாமதப்படுத்தி கொடுக்கும் பொழுது அந்த காலம் விரயமாகிக்கிட்டு இருக்குது. அந்த புரிதல் ஒரு சிலவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா கரெக்டாக கடனை அந்த தேதி சொல்லி வாங்கி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் தான் தள்ளி தான் கொடுப்பாங்க. காலைல 10 மணிக்கு கொடுக்குறத 12 மணிக்கு தாங்க தருவன்னுவாங்க. சாயங்காலம் தாங்க கொடுப்பேன், ஈவினிங் தாங்க கொடுப்பேன், அப்படியே கரெக்டாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம சீக்கிரமாக கொடுக்கும் பொழுது நம்ம பணம் ஏதோ ஒரு விதத்தில் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும், காலத்தை நம்ம விரயம் பண்ணுவோன்னு. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கால விரயம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. காலதாமதம் ஏற்படுத்தி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும். உடனடியாக கடன் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கடனை அடைத்தால் கூடிய விரைவில் கடன் அடைச்சிரும். உங்களை விட்டு கடன் ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்படியாக குறைஞ்சிரும். நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த கடனை முழுசாகவே அடைச்சிட்டு நிம்மதியாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த 45 நாட்களை நான் சரியாக முறையாக பயன்படுத்தணும். நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் கேட்டுட்டேன், ஆனால் எதையுமே என்னால் பண்ண முடியுமா முடியாதா தெரியல அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் தாங்க உறுதியாக இருக்கணும், வைராகியத்தோடு இருக்கணும். ஒன்றும் இல்லை, 48 நாட்கள் 1 மண்டலம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு தினந்தோறும் போயிட்டு வாங்க. தினந்தோறும் போங்க. தினந்தோறும் முருகனை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலேயே தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. எப்படி கை மேல் பலன் கொடுக்கறதுக்கு முருகன் ரெடியாக இருக்காருங்க. உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதை நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் உறுதியோடு இருக்கணும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. 48 நாள் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 48 நாள் தொடர்ந்து போய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. அது காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்களுக்கான மாற்றங்கள் கை மேல் பலனாக இருக்கும். ஆனால் அந்த மன உறுதி வேணும். 1 நாள் விட்டுட்டேன், 2 நாள் விட்டுட்டேன், பார்த்துக்கலாம், அந்த மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடாது. அலட்சியம் ஏற்படக்கூடாது. ஒரு வேலை செய்கிறோன்னு உறுதியாக முடிவு எடுத்திங்கன்னா அதை முழுசாக செய்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அந்த உறுதியோடு இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு பலன். நான் 1 நாள் விட்டுட்டேன், 2 நாள் விட்டுட்டேன், ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் தினந்தோறும் பூஜை பண்ணுறேன் அப்படி சொல்கிறதுல பலன் கிடையாது. ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் ஏதோ விஷயத்தை விட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை விடாமல் செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். மன உறுதி தாங்க வேணும். அந்த உறுதியோடு செய்யுங்க. ஏன்னா கடுமையான விஷயம் இது. சாதாரணமாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். தினந்தோறும் போய் விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க, தீபம் போட்டுட்டு வாங்கன்றது ஒரு சாதாரணமாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. அதை தொடர்ந்து 48 நாள் செய்கிறதுன்றது அசாத்தியமான விஷயம். காரணம் என்னென்னா அப்போ நமக்கு பல சோதனைகள் வரும்.
அப்போ தான் நமக்கு எல்லா வித இதுவும் வரும். அந்த டைமுக்கு நம்மளால் போக முடியாத அளவுக்கு பல வேலைகள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் அந்த உறுதி எடுத்துக்கிறீங்களோ, இந்த நிமிஷம் அதை இந்த பதிவை பார்த்துட்டு எடுத்துக்கிறீங்களோ அவங்களாம் வெற்றியாளராக ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த 48 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தோடு முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தை இறைவன் உங்களுக்கு முழுமையாக கொடுக்குறாருங்க.